நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, நாம் இந்த பகடை ஆட்டத்தை பாதியில் நிறுத்த வேண்டும். ஆற்ற ஒரு முக்கிய பணி உள்ளது. என்ன நேர்ந்தது சுவாமி? தரிசனம் செய்ய ஒரு ஜீவன் எனக்காக காத்திருக்கிறது. தரிசனம் தர வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. யாரது என்று கூறுங்கள். மலையத்வஜ பாண்டியன் மகள் மீனாட்சி. மீனாட்சியா? ஆம் பார்வதி. ஓம் நம சிவாய. 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 விவாகமா? தங்களுடனா? ஆனால் இது இயலாத ஒன்றல்லவா சுவாமி? அக்கூற்று மீனாட்சிக்கு விளங்கவில்லை பார்வதி. ஆகையால் அவ்விடம் சென்று அவளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தேவேந்திரா, என்ன காரியம் செய்தாய்? ஒரு பாலகனோடு பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? நாரதரே, என்னுடைய இந்த செயலானது பொறாமை செயலாக தென்பட்டால் அதில் எனது தவறு ஏதுமில்லை. நாராயணன் நாராயணன். தேவேந்திரா, ஒரு உண்மையை கூறட்டுமா? கவனமாக கேள். தேவேந்திரா, ஆதிசக்தியின் அனுக்கிரகமும் ஈசன் மகிமையும் தமக்கு கிடைத்திருந்தால் அப்பொழுதும் தம்மால் தாரகாசுரனை வென்றிருக்க இயலாது. ஏனெனில் அதைச் செய்ய ஹிருதயத்தில் வீரம் வேண்டுமல்லவா? ஒரு பாலகனை அஞ்சி நடுங்குகின்றாய். அவனிடத்தில் உன் பொறாமை உணர்வினை இன்று வெளிப்படுத்தி விட்டாய். இந்த உணர்விருக்கும் நீ தாரகாசுரனை வென்றிருக்கவே இயலாதல்லவா? நாராயணன் நாராயணன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. புரிகிறது மகாராணி. நீ நமது புதல்வியின் வருங்காலம் எண்ணி வருந்துகிறாய். ஒன்றை புரிந்து கொள். நாம் மீனாட்சிக்கு பிறப்பை அளித்தவர்கள். அவளது விருப்பத்தில் தலையிடுவது உசிதமான காரியம் அன்று. அதோடு அவளது விருப்பத்தை ஈடேற்றுவதில் நம்மால் இயன்ற உதவிகள் அனைத்தையும் நாம் அவளுக்கு அவசியம் செய்ய வேண்டும். இவளது விவாகம் எவ்வாறு நடைபெறும்? எண்ணற்றவர்கள் இவளை விவாகம் செய்ய முன்வந்தனர். ஆனால் எவரையும் மீனாட்சி ஸ்வீகரிக்கவில்லையே. அவள் மகாதேவரை தவிர வேறு எவரையும் எண்ணவில்லை. தாமே கூறுங்கள், இது நடைபெறும் காரியமா? மகாதேவர் இதற்கு சம்மதிப்பாரா? அவர் எவ்வாறு நமது மகள் மீனாட்சியை விவாகம் செய்வார்? நம சிவாய. ஓம் நம சிவாய. குமாரா, குமாரா, நான் கூறுவதை கேளுங்கள். தேவேந்திரன் கூறிய வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள். அவன் என்ன கூறுவதென்று புரியாமல் பிதற்றி விட்டான்.
என்ன பேசுகிறோம் என்று அறியாமல் உளறிவிட்டான். பதிலளியுங்கள் குமாரரே, சற்று பொறுங்கள். நான் கூறுவதை சற்று கேளுங்கள். குமாரரே, குமாரரே, நில்லுங்கள். முக்கிய உத்தேசத்தை நிறைவேற்றவே நீ இப்புவியில் பிறப்படுத்துள்ளாய். கார்த்திகேயரை தேவலோகத்திற்கு அரசராக்கலாமா? கூடாது. தேவர்களை காக்கும் பணியை நிறைவேற்றவே கார்த்திகேயன் ஜனனம் எடுத்தார். தேவர்களையும் அகிலத்தவரையும் காத்து ரட்சித்தார். அவன் அனைவரின் இதயத்திலும் விற்றிருக்க வேண்டியவன். அப்பதவியில் தேவேந்திரனே நீடிப்பார். தேவ சேனாதிபதியான கார்த்திகேயன் ஈஸ்வரனின் புதல்வனாவான். ஒருவேளை மகாதேவர் தமது மகிமைகளை எல்லாம் இவனுக்கு வழங்காமல் இருந்தால் இந்த கார்த்திகேயனால் தாரகாசுரனை வதைத்திருக்க இயலுமா? ஓம் நம சிவாய. 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 ஓம் மீனாட்சி. சிவாய. மகாதேவா, நலமாக வாழ்வாய். अनंत शिव தன்யர்களானோம் மகாதேவா. தமது தரிசனம் பெற்று தன்யர்களானோம். எமது புதல்வியை விவாகம் செய்து கொள்ளுங்கள் பிரபு. தமக்காக காத்திருந்து இவள் விவாகம் செய்து கொள்ளவே இல்லை. இன்று தாம் மனமுவந்த தரிசனம் தந்து எமது புதல்வியுடைய பக்திக்கு பலனளித்து விட்டீர்கள். மகாதேவா, என்னால் இதை நம்ப இயலவில்லை. என்னை தாம் விவாகம் செய்து கொள்வதற்காக என்னை ஏற்க இங்கு வந்தீர்களா? ஆம் பிரபு. எமது தவப்புதல்வியான மீனாட்சியை தமது மனைவியாக தாம் ஏற்றுக்கொண்டால் அதைக் காட்டிலும் வேறொரு சௌபாக்கியம் வேறென்ன உள்ளது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எமது தவப்புதல்வியான மீனாட்சியை தமது மனைவியாக தாம் ஏற்றுக்கொண்டால் அதைக் காட்டிலும் வேறொரு சௌபாக்கியம் வேறென்ன உள்ளது? என் விவாகம் முடிந்து விட்டது மீனாட்சி. தேவி பார்வதியே எனது இல்லாள். அப்படியென்றால் நான் செய்த இத்தனை வருட தவத்திற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? அதிகாரம் இருக்கிறது, அவசியமும் இருக்கிறது. அது ஒரு பக்தை இறைவன் மீது கொண்டுள்ள அதிகாரமாகும். மனைவி, பத்தினி, இந்த ஸ்தானம் என் வாழ்வில் பார்வதிக்கே உரித்தானது. என்னை எந்த ரூபத்திலும் ஸ்வீகரிக்கும் அதிகாரம் எனது பக்தர்களுக்கு உண்டு. ஆனால் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் ஒரு மரியாதை உள்ளது. அதை மீறுவது உச்சிதமல்ல. அவ்வாறே ஆகட்டும். எனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை என்னால் பறிக்கவும் இயலாது.
ஆனால் தாம் என்னை ஏற்காத வரையில் தமக்காக நான் காத்துக் கொண்டே இருப்பேன். அந்த அதிகாரம் எனக்குள்ளதல்லவா? அதை என்னிடமிருந்து யாரும் பறிக்க இயலாது. நல்லது. மீனாட்சி, நான் உனது பக்தியையும் தவத்தையும் கண்டு மெய்மறந்தேன். உனக்கு ஒரு வரமளிக்கின்றேன் மீனாட்சி. தூய்மையான மனம் கொண்டு நீ என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் உன் முன் தோன்றுவேன். கார்த்திகேயனிடம் உள்ள எங்கள் இருவரின் சக்தியும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடியதல்ல. அது நடக்காத ஒன்று. கார்த்திகேயா, இந்த வெற்றியை பரிசாக உன்னை விட சிறந்தவர்களானால் உனது தாய் தந்தையருக்கு அளிக்க மாட்டாயா? பொழுது சாயப் போகிறது குமாரா. இன்று இதுவரை தாம் ஆகாரம் ஏதும் உண்ணவில்லை. உண்ண மனமில்லை நந்தி. நீர் அருந்தாமல் ஆகாரம் உண்ணாமல் இவ்வாறு இருந்து மனதின் வேதனையை போக்க முடியும் என்றால் அகிலத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தமது வாழ்வை பசியோடு வாழ்ந்து அமைதியையும் நிம்மதியும் பெறுவார்கள். நடக்குமாது? குமாரா, தம்மிடம் ஒரு வேண்டுகோள். கைலாயம் பாருங்கள். ஒன்றை அறிவீர்களா? யார் என்ன கூறினாலும் சத்தியத்தை எவராலும் மாற்ற இயலாது. ஈசன் உரைத்த அறிவுரை ஒன்றுள்ளது. இவ்வுலகில் தூய்மையான மனம் கொண்ட ஒருவர் ஒரு மகத்தான காரியத்தை செய்தால் அவரை காட்டிலும் சாமர்த்தியத்தில் குறைந்தவர்கள் அந்த மகத்தான காரியத்தை பழிச்சொல் கூறுவார்களாம். அவர்களால் பொறுக்க இயலாதாம். ஏனெனில் அவர்களின் இயலாமையானது அந்த சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. தம்மை விட வீரம் மிக்கவர்கள் இல்லை என்று புலம்புவார்களாம். தேவேந்திரனுடைய பொறாமையே தம்முடைய வெற்றியாகும். இது நிச்சயம் தமது தோல்வி அல்ல. தேவேந்திரன் கூறிய வார்த்தைகளை எண்ணி தாம் கவலை கொள்ள தேவையில்லை. அதை கருத்தில் கொண்டு மன உளைச்சல் அடைய தேவையே இல்லை. ஆம் குமாரா, அவரை காட்டிலும் தாம் தலை சிறந்தவர் ஆவீர்கள். நான் இப்போது குழப்பத்தில் உள்ளேன். நான் யார் எனும் சந்தேகம் எனக்கு தோன்றிவிட்டது. மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் அக்கேள்விகளுக்கு பதில் இல்லை. கார்த்திகை பெண்களுடைய புதல்வன் என்று நான் எண்ணியிருந்தேன். கிருத்திகா லோகமே என் உலகமென்று எண்ணியிருந்தேன். ஒரு நாள் தாம் என்னை சந்தித்தீர்கள். அப்போது என் தாய் தந்தையர் வேறு யாரோ என்று தோன்றியது. எனது வசிப்பிடம் அவ்விடம் அல்ல என்று எண்ணினேன். கைலாயம் பற்றி உணர்ந்தேன். எண்ணியபடியே நான் அதை ஸ்வீகரித்தேன். என் வாழ்வின் பாதையே மாறியது.
ஜனனத்தின் உத்தேசத்தை உணர்ந்தேன். யுத்தத்திற்கு என்னை தயார் செய்து கொண்டேன். தாரகாசுரனை வதைப்பதே எனது லட்சியம் என்று ஏற்றேன். எனது கரங்களில் அஸ்திரங்களை பெற்றேன். போர்க்கலை பயின்று மாவீரனானேன். லட்சியத்தையும் நிறைவேற்றினேன். என் பால்ய பருவத்தையே மறந்தேன். எது எவ்வாறாயினும் எனது லட்சியத்தை ஈடேற்றினேன். நான் பெற்ற வெற்றியின் மகிழ்ச்சியானது துவங்கிய சிறிது நேரத்தில் இன்னொன்று எனக்கு உணர்த்தப்பட்டது. சாதனை புரிந்தது நான் அல்ல என்று உணர்த்தினார்கள். எதற்கும் உபயோகமற்றவன் என்று கூறினார்கள். இல்லை குமாரா, தேவேந்திரன் கூறிய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். ஆம் நந்தி, சத்திய வார்த்தைகளாகும். அனைத்து தேவர்களின் சக்தியும் என் தாய் தந்தையர் மகிமையும் எனக்கு கிடைத்திராவிட்டால் என்னால் இதை சாதித்திருக்க இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தந்தையாகப்பட்டவர் கரங்களில் என்னை உயர்த்திராவிடில் என்னால் தாரகாசுரனை வதைத்திருக்கவே இயலாது. ஆனால் இப்பொழுது எனது சந்தேகம் நான் யார் என்பதே. உண்மையில் நான் யார்? ஸ்கந்தனா, கார்த்திகேயனா, குகனா, பாலகனா, சிறு பிள்ளையா, தகுதியற்ற சேனாதிபதியா, நிறைவு பெறாத வீரனா, இல்லை சர்வ சக்திகளும் பொருந்திய மாதா பிதாவின் ஒரு பிம்பமா, சந்திரனின் ஒளி வாயிலாக பிறப்பெடுத்தவனா, அதன் ஒளியானது சூரிய பிரகாசத்திலிருந்து கிடைக்கப் பெறுகிறது. தாமே கூறுங்கள் நந்தி, நான் யார் என்று கூறுங்கள். குமாரா, நந்தி, நான் கிருத்திகா லோகம் செல்ல விழைகிறேன். இங்கிருந்து வெகு தொலைவு உள்ளது. அங்குதான் எனக்கு அமைதி கிட்டும், ஏகாந்தம் கிடைக்கும், என் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். நந்தி, என்னை எண்ணி கவலை கொள்வீர்கள் என அறிவேன். ஆனால் தயை கூர்ந்து என்னை தனிமையில் விட்டுவிடுங்கள். இது என்னுடைய வேண்டுகோளாகும். என்னை பின்தொடர்ந்து வராதீர்கள். மன்னியுங்கள் குமாரா. மகாதேவரும் தேவி பார்வதியும் இல்லாத நிலைமையில் தம்மை நல்வழியில் பேணி காப்பது என் கடமை. என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்தருளுங்கள் சுவாமி. சந்தேகம் கொண்டல்ல, தம் மீது கொண்ட அன்பானது என்னை இங்கு இழுத்து வந்தது. ஆனால் இவ்விடம் வந்ததை எண்ணி நான் ஆனந்தம் அடைகிறேன். இல்லையெனில் என் மீது தாம் கொண்ட அன்பை நான் உணராமல் போயிருப்பேன்.
தமது வாழ்வில் இந்த பேதைக்கு என்ன ஸ்தானம் தந்துள்ளீர்கள் என்பதை தாம் கூற கேட்டேன். நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன் சுவாமி. நீயே கூறியுள்ளாய் பார்வதி, அன்பானது சந்தேகத்திலிருந்து உற்பத்தியாகாதது. அதுபோல உண்மையான அன்பானது சஞ்சலம் கொண்ட இடத்திலும் உற்பத்தியாகாதது. இவ்விரு உணர்வுகளையும் உன் மனதிலிருந்து களைவாயாக இப்பொழுதே, இந்த க்ஷணம். சஞ்சலமும் சந்தேகமும் குடிகொண்ட இதயத்தில் அன்பெனும் மாளிகையை ஸ்தாபிக்க இயலாதது.